ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ ஒரு மிகப்பெரிய ஹாப்பி நியூஸை நான் கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்றதை வாங்க பார்க்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட்டாக படிக்கிறவங்களுக்கு உதவித்தொகை கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கான எக்ஸாமும் நாளைக்கு 31ஆம் தேதி சனிக்கிழமை நடக்க போகுது. அதை பற்றின விவரங்களை தான் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. கல்வி உதவித்தொகை நாளை முதல்வர் திறமை தேடல் தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு பள்ளி 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை வழங்குவதற்கான தமிழ்நாடு முதலமைச்சர் திறமை தேடல் தேர்வு சனிக்கிழமை 31ஆம் தேதி நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்காக இந்த தேர்வு கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றின வீடியோவை தான் நம்ம இன்னும் தெளிவாக பார்க்க போகிறோம். மறக்காமல் 10ஆம் வகுப்பு அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமில் தேர்ச்சி பெறக்கூடிய எல்லாருக்குமே மாதம் 1000 ரூபாய் வீதம் 12ஆம் வகுப்பு படிக்கும் வரை இந்த மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுது. அதாவது வருடத்திற்கு 10,000 ரூபாய் வீதம் வழங்கப்படுறாங்க. இந்த வீடியோவை பற்றின இன்னும் தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதற்கான தமிழ்நாடு முதலமைச்சர் திறமை தேடல் தேர்வு சனிக்கிழமை, அதாவது நாளை ஜனவரி 31ஆம் தேதி நடைபெற உள்ளது. அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரின் திறமை தேடல் தேர்வு ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. இத்தேர்வில் மதிப்பெண் அடிப்படையில் 1000 மாணவ மாணவிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட அவர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 10,000 வீதம் 12ஆம் வகுப்பு வரை கல்வி உதவித்தொகையானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வகையில் நிகழாண்டுக்கான தேர்வு சனிக்கிழமை ஜனவரி 31ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை சொல்லியிருக்காங்க. அதுவும் முதல் தாள் கணிதம். பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை 2ஆம் தாள் சொல்லியிருக்காங்க. அறிவியல், சமூக அறிவியல் என இரு தாள்களுக்கான தேர்வும் நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 எக்ஸாமுக்கான தேர்வு டேட் எப்போ அப்படின்றத இன்னும் அறிவிக்கல. முதல்ல இந்த எக்ஸாமை போயிட்டு அட்டன் பண்ண பாருங்கள். இந்த நிலையில் தேர்வு மையம் முதன்மை கண்காணிப்பாளர்கள், அறை கண்காணிப்பாளர்களுக்கான வழிகாட்டுதல் வெளியிடப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தேர்வு அறைக்கும் 20 தேர்வாளர்கள் மட்டுமே தேர்வெழுத ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். தேர்வாளர்களுக்கு வழங்கப்பட்ட OMR விடைத்தாள் அவர்களுடைய பதிவெண்ணுக்கு உரியதானது என்பதை தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டுடன் ஒப்பிட்டு அவற்றை கண்காணிப்பாளர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வுக்கூட அனுமதி சீட்டில் புகைப்படம் மாறியுள்ளது, புகைப்படம் இல்லாமல் உள்ளது, தெளிவற்று இருப்பது போன்ற நிகழ்வுகளில் தேர்வாளரின் புகைப்படத்தை தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டில் ஒட்டி அதில் தலைமை ஆசிரியரிடம் சான்றப்பமிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த அனுமதி சீட்டில் நம்மளுடைய புகைப்படம் தெளிவாக இல்லை, அதாவது ஃபோட்டோஸே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்மளாக ஒரு ஃபோட்டோவை எடுத்து அதில் ஒட்டி நம்ம HM கிட்ட, அதாவது தலைமை ஆசிரியர்கிட்ட கையொப்பமிட்டுட்டு வரணும். அப்படி இருந்தால் தான் அனுமதிக்குவாங்க. போகிறதுக்கு முன்னாடி இதையும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டு போங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, தேர்வாளர்கள் எக்காரணம் கொண்டும் வினாத்தாளில் விடைகளை குறிக்கக்கூடாது என்பதை அறை கண்காணிப்பாளர்கள் அறிவுறுத்த வேண்டும் என தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் எழுதும் போதே விடை நம்ம மறந்துடுவோம் அப்படின்றதுக்காக எழுதி வச்சுக்குவாங்க. சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்ற இடத்துல சரியான விடையை குறித்து வச்சுருப்பாங்க பென்சிலில். அந்த மாதிரியான எந்த தவறுகளையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் இந்த எக்ஸாமை முடிஞ்ச வரைக்கும் அட்டன் பண்ண பாருங்கள். ஏன்னா மாதம் ரூபாய் 1000 வீதம் ஒரு வருடத்திற்கு 10,000 நமக்கு கிடைக்க போகுது. அதுவும் +2 படித்து முடிக்கிற வரைக்கும் கிடைக்க போகுது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்கள் எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.